போட்டுடலாம். போட்டேன் சாமி, போட்டேன். அப்போ ஐயா 40 அடியார்கள் இருந்தாங்களே, எங்க அடியார்களுக்கு 30 பேர் ஆயிட்டாங்களே, தெரியல என்ன ஆச்சு தெரியல. பெருமானே சரி. அப்போ என்ன ஆச்சு, அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு யமன் எனக்கு மரண பயம் இல்ல சுவாமி. யமன் கூப்பிட்டு போனான்னா திரும்ப பிரம்மன் கிட்ட விடுவான், பிரம்மன் கூப்பிட்டு திரும்ப யமன் கிட்ட விடுவான், பிறவி சூழலுக்குள்ளேயே மாட்டிக்கணும். நான் இப்ப யமன் கையில மாட்டக்கூடாது, நான் உன்னுடைய கையில தான் வரணும், நீ தான் என்ன அழைத்துடணும். எனக்கு உயிர் போறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. யாரு மார்க்கண்டேயர் நோக்கம் உயிரை திரும்ப பெறுவதல்ல. ஐயோ மரண பயத்துக்காக போய் சாமி கும்பிடல. மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு, அவருக்கு வணங்கி அவர் என்ன பண்றாரு, சுவாமி என்ன நீ அழைச்சிட்டு போனோம்னு சொல்லி வணங்குறாரு. அப்போ என்ன பண்றாரு, இவர் கரெக்டான டயத்துக்கு என்ன பண்றாரு, நம்மளுடைய சுவாமி அவரு யம தர்மன் யமனுக்கு என்ன பேரு ஒண்ணுன்னா தர்மன்னு பேரு. யாரா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே விதமா அருள் செய்வோம். அதனால யமன் என்ன பண்றான், பாசக்கயிறை போட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, யமனை ஒரு உதைக்கிறார். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. எல்லாத்துக்கும் ஜெயம் சொல்லணும்ல, அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். யமனை உதைக்கிறார். இப்ப என்ன சொல்லணும், அந்த ஆள் கேட்கிறாரு, யோ நீ சொன்ன நேரத்துக்கு தான் நான் வந்தேன். யார் சொல்றா, யமன் என்ன சொல்றாரு, நீ சொன்ன நேரத்துக்கு தான் வந்தேன். நீ 16 வயசுல முடியும்னு எழுதி வச்சுட்ட, நீ லெட்ஜர்ல என்ன எழுதுனியோ அதுக்குதான் என்ட்ரி போட நான் வந்தேன். நீ சொல்லாது அப்புறம் எதுக்கு என்ன உதைக்கிற அப்படின்னு கேட்கல. சுவாமி என்ன சொல்றாருன்னா, அட இவ்வளவு நாளா இருந்திருக்கியே, உனக்கு என்ன பேரு, யமனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன இருக்கு, காலன்னு பேரு. யமனுக்கு என்ன பேர் இருக்கு, காலன்னு பேரு. காலன்னு என்னது, காலத்துக்கு சரியாக வருவதனால அவனுக்கு பேரு காலன்னு பேரு. காலம் தவறாமை நிப்பா, பங்க்சுவாலிட்டி. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியும் வரமாட்டான், ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடியும் வரமாட்டான், கரெக்டா வருவான். அதனால காலன்னு பேரு. நான் அவருக்கு சொல்றேன், உனக்கு காலன்னு ஏன் பேருன்னா, நீ டயத்தை சரியா கால்குலேட் பண்றதுனால உனக்கு காலன்ற பேர் உண்டு. ஆனா இப்ப என்ன ஆச்சு, நமச்சிவாய மந்திரம் யாரெல்லாம் சிவபூசை செய்யறாங்களோ அது எதுல சேராது, ஆயுள் கணக்குல சேராது. எவ்வளவு பெரிய விஷயம். சிவபூசையில உட்காந்து நமச்சிவாய மந்திரம் நீங்க எப்பெல்லாம் சொல்றீங்களோ அந்த காலம் உங்களுடைய ஆயுள் காலத்துல சேராது. ஐயா நம்ம இப்ப அடிக்கடி சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லைங்க ஐயா. ஆமா, அப்படி சொல்ல என்ன ஆகும், நீங்க சிவபெருமான் நினைச்சு சொல்ல அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த அந்த செகண்ட் இருக்குல்ல, அந்த செகண்ட் டெலிட் ஃப்ரம் யுவர் ஆயுள் காலத்துல அது சேராது. நீங்க அப்ப அந்த வாழ்க்கை வாழ்றப்போ அந்த ஆயுள் காலத்துல அது சேராது. நீங்க நமச்சிவாய மந்திரத்தை, நான் சிவாய அதாவது திருவைந்தெழுத்து மந்திரத்தை நீங்க உள்ளம் உருகி கண்கள் நீர் பெருகி சிவபெருமான நினைந்து சொல்லும் போது அந்த காலம் என்பது கால கணக்குல சேராது. ஏன், நமக்கு போட்ட டைம் எது, இன்னைக்கு நல்லா கவனிங்க. எறும்பினுடைய டைம் எது, எறும்புக்கு வாழ்நாள் எவ்வளவு சாமி, எறும்புக்கு வாழ்நாள் எவ்வளவு, 30 நாள், ஒரு மாசம், அவ்வளவுதான் வாழும். ஈசலுக்கு ஒரு நாள் தான். ஆனா ஒரு நாள்லயே நாம வாழ்ந்தோம்ல 100 வயசு, அது வாழ்ந்துரும். அது ஒரு நாள்லயே அது சாப்பிடும், எல்லாம் பண்ணும், திருமணம் நிகழும், அதுக்கு குழந்தை எல்லாமே நிகழும், அது இறந்துரும். அப்போ ஈசலுடைய ஒரு நாள் கணக்குன்றது நம்மளுடைய 100 நாள். அந்த காலமும் இந்த காலமும் வேற வேற, ஆனா சமம். அப்போ காலம் என்பது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் மாறுது இல்ல. காலம் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு அது போல நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது நம்மளுடைய கிளாக் ஸ்டாப் ஆயிடும். நம்ம எந்த கிளாக்கு, நம்மளோட ஆயுள் கிளாக் இருக்குல்ல, அது ஸ்டாப் ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ இவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு, இவர் நமச்சிவாய மந்திரம் சொல்லி பல நாள் ஆகி போச்சு, பல நாள் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஆயுள் கிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணிருக்கான், அவன் கிளாக்க பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் இனிமே நீ என்ன பண்ணணும், நீ யாரு கிளாக்க பார்க்கணும், அவங்களோட கிளாக்கும் உன் கிளாக்கும் ஒன்னா இருந்தாதான் வரணும். அவங்களோட கிளாக் வேற மாதிரி இருக்கு, உன் கிளாக் வேற மாதிரி இருக்கு. இது தெரியாம இவ்வளவு நாள் காலனா இருந்திருக்கு படுபாவி, உனக்கு போய் காலன்னு பேரு வச்சேன்னு உனையவே நான் சம்ஹாரம் பண்றேன்னு காலனுக்கே காலனாக நின்றவன் யாரு, இப்போ கவனிங்க. இப்போ இனிமே என்ன பண்ணுவான் காலன், இனிமே காலன் என்ன பண்ணுவான், சொல்றாங்களோ அவங்க கணக்கெல்லாம் ஆயுள் ஏறிட்டு இருக்குங்க அவங்களுக்கு எல்லாமே. இனிமே காலன் என்ன பண்ணுவான்னா நேரா வருவான்,
வீட்டு வாசல்ல சிவசிவன் போட்டிருக்கா, ஐயோ கொஞ்சம் தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமே. உள்ள போனா எல்லாரும் எங்க பார்த்தாலும் சிவபெருமானுடைய போட்டோ, ஐயோ ஒரு ஒரு மாதிரி வீடு போல. சரி இப்ப என்ன பண்ணுவோம், அவனோட கிளாக் டைமும் நம்ம கிளாக் டைமும் ஒன்னா இருக்கான்னு ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உயிரெடுப்பான். சப்போஸ் ஒன்னா இல்லைன்னா டைம் மிஸ் ஆயிடுச்சு, ஆக நான் வரக்கூடாது, இனிமே யார் வரணும், யார் வரணும், சிவகணங்கள் நீ எப்ப முடியுதோ கூட்டு வாப்பா, நீங்களாச்சா எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லப்பா, ஆளை விடுப்பான்ட்டு போயிடுவான். அப்போ இப்ப கவனிங்க, ஒருத்தன் வேலை செய்யறான், அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவன், இன்னும் இன்னும் தெளிவா வேலை பார்ப்பானா இல்லையா? ஒரே எப்பயும் தவறாத காலன், அவனுக்கு ஒரு கணக்கு தெரியல, ஒரு கணக்கு தெரியல, அவனுக்கு தெரியாத காலம் ஒரு கணக்கு அவனுக்கு தெரியல. இப்போ அவனை தண்டிச்சதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் இனிமே மிஸ்டேக் பண்ணுவானா? காலன் காலன் செஞ்ச ஒரே மிஸ்டேக் அதான், இனிமே காலன் மிஸ்டேக் பண்ணுவானா? செய்ய மாட்டான், யார் சரியா செய்வான். இதுக்கப்புறம் எல்லாமே சரியா. காலனுக்கு இது ஜெயமா ஜெயம் இல்லையா? ஜெயம் ஜெயம் சாமி, சொல்லும் போதே மேல் புள்ள இருக்குது, அடியனுக்கு சொல்லும் போதே மேல் புள்ள இருக்குது. இப்போ அயனுக்கு அயனுடைய தலை வெட்டினது அவனுக்கு ஜெயம், அனங்கனாகிய மன்மதனை எரித்தது அவனுக்கு ஜெயம், அந்தகனாகிய யமனை உதைத்தது அவனுக்கு யாருக்கு பெனிஃபிட்? யமனை உதைச்சனால யாருக்கு பெனிஃபிட்? யமனுக்கு தான் பெனிஃபிட். இனிமே யமன் தப்பே பண்ண மாட்டான். யமன் செஞ்ச ஒரே தப்பு அது ஒண்ணுதான், அதுக்கு முன்னாடியும் தப்பு பண்ணதில்லை, பின்னாடியும் தப்பு பண்ணதில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க யமனை ஜெயிச்சது யாரு, யமனை ஜெயிச்சது பிள்ளையாரும் அனுமானம். நான் பாக்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா, அந்த முகநூல்லையும் சரி, இந்த ஏஐல ஜென்ரேட் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமானை பத்தி நாராசமா சொல்றாங்க. எடுத்துட்டு கொண்டு போய் ஏதாச்சும் பண்ணிடலாம் தோணும் கோபத்துல, சரி விட்டுலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவனடியார்களும் எதை வென்றவர்கள், சிவனடியார்கள் எதை வென்றவர்கள், அனுமானம் யமன் இன்று போய் நாளை எழுதி கொடுத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா என்னைக்காவது பிடிக்கிறாங்க வந்துகிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, இப்ப டெய்லி விநாயகரை பார்க்க வருவான், ஆனா விநாயகர் என்ன சொல்லுவாரு, இந்த சோலையை பாரு, இன்று போய் நாளை வர போவோம். அப்ப மறுநாள் என்ன பண்ணுவான், ஐயா யமன் இல்லங்க ஐயா, சனி பகவான் சொல்றீங்க. சனி மன்னிக்கணும், யமன் மாத்தி சொல்றேன். ஆக மன்னிக்கணும். அப்போ இங்க யமன் என்ன பண்ணுவான்னா, யமன் வரணும்ன்ற எண்ணமே பயப்படுவான். திருநீர் பூசிட்டாலே இவங்க என்ன சொல்லுவாங்க, கன்ஃபார்மா நமச்சிவாய மந்திரம் சொல்லுவாங்க, சிவபூசை பண்ணுவாங்க. இவங்களுக்கும் நமக்குளாக்கும் ஒத்து வராதுன்னு யாரெல்லாம் திருநீர் பூசுறாங்களோ, யாரெல்லாம் திருவாசகம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமச்சிவாய மந்திரம் சொல்றாங்களோ, எப்பா சாமி நான் கால்குலேஷனே பண்ணல, எப்படி 1 நிமிஷம் 2 நிமிஷம் மாத்தித்தான் இருக்கும், அதனால நான் வரல, எனக்கு பதிலா இவர்கள் உங்க பேர் என்ன சிவகணங்கள் தான் வரும், எப்பா நீயாச்சு உங்க ஆளாச்சு, நாளை விடுவேன், இந்த பக்கமே வரமாட்டேன்னு தலை வச்சு படுக்க மாட்டான். அதனால சிவனடியார்களுக்கு மரணம் இல்லை, சிவபூசை செய்யறவங்களுக்கு மரணம் இல்லை. அதனால இப்போ இந்த காலனை ஒரு முறை தண்டித்ததுனால அவன் மீண்டும் தவறே செய்யல, அதனால அவனுக்கு சயம். இறுதியா சந்திரனுக்கு வருவோம். சந்திரனுடைய பற்களை, சூரியனுடைய பற்களை, சந்திரனுடைய முகத்தை என்ன பண்ணார், தரையில வச்சு தரன்னு தேய்ச்சார். சந்திரனுடைய முகம் இருக்குல்ல, அத சுவாமி வீரபத்திரர் என்ன பண்ண, என்னை பாருங்க, நான் தர்றேனா, எல்லாத்துக்கும் தர்றேனா, நான் தர்றேனா சுவாமி. வீரபத்திரர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு, ஒரு தட்டு தட்டினோடனே என்ன பண்ணிட்டான், சந்திரன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் கால் இருக்குல்ல, காலு, அத சந்திரனுடைய மூஞ்சில வச்சு அழுத்தி அப்படி காலை வச்சு ஒரு தேய், 2 தேய், சரக்குன்னு 2 தேய் தேய்ச்சா என்ன ஆகும், இந்த ஒரு பக்கம் அப்படியே என்ன ஆகும், சளிச்சிடும், அப்படியே தொலி எல்லாம் போயிடும். அது மாதிரி முகத்தை அப்படி என்ன பண்ணான், மாயா வடு செய்தான். என்ன பண்ணாங்க, இங்கதான் என்ன வருது, தக்ஷனுடைய யாகம். தக்ஷ யாகத்துல கலந்து கொண்டதுனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சிவனுக்கு சமமான பொருள் உண்டு, அதை நம்ம பற்றிக்கலாம், சிவனுக்கு பதிலா நம்ம வேற யார வச்சும் முன்னேறிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. சிவம் தான் 100க்கு 100, சிவத்தை தவிர வேற எது பட்டாலும் அது என்னதான் ஆகும், 99 தான் வரும். 99 வந்தாலும் நீ கடைசி வரைக்கும் எங்க போக முடியாது,
கடைசி வரைக்கும் எங்க போக முடியாது? சிவன் அடைய முடியாதுங்க. சிவனுடைய சிவனுடைய எண்ணம் என்ன? இவர்களை எப்படியாவது 100க்கு 100 மாத்தி கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் 99ல நிக்க வச்சிருன்றதுக்காக, அட படுபாவி, எங்க அப்பன் ஆடுற ஆட்டம் வேஸ்ட் ஆக்குறீங்கடா, எங்க அப்பன் 5 ஆட்டமும் ஆடி உன்னை எப்படியாவது சிவமாக்க நினைச்சா நான் 99 நிப்பேன் நிக்கிறியே, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு போட்டு சலீர் எல்லாத்தையும் போட்டு வெளுத்த இடம் தான் எங்க தக்ஷனுடைய யாகம். தக்ஷ யாகத்துல அப்படி வெளுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகல, இவர் போட்டு நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி இதோட எனக்கு இன்னைக்கு 2 நிமிஷம் கூடவே கொடுங்க. இன்னைக்கு என்னாச்சு, மூஞ்சி வச்சு தேய்ச்சிட்டாரு. அங்க அவன் மூஞ்சியை மட்டுமா தேய்ச்சாரு, சரஸ்வதியோட மூக்கறுத்தாச்சு, இவங்களோட அது சூரியனோட பல்ல உடைச்சாச்சு. நமக்கு தான் பார்த்தோம்ல, அது என்னது வளைந்தது வில்லு, அது என்ன சாமி, அது என்ன பதிகம்? திருவந்தியார் பதிகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க என்னெல்லாம் பாடுபட்டாங்க தக்ஷனுடைய யாகத்துல. ஏன் தக்ஷனுடைய யாகத்தை அழிச்சாங்க? நல்லா கவனிக்கணும். இப்போ கவனிங்க இப்படி சொன்னா நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்படி சொன்னா நல்லா புரியும் நினைக்கிறேன். எல்லாம் என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வாய்ப்பாடு இருக்கு. 2 2 4, 3 2 6, 4 2 8, 5 2 10, 6 2 12, இப்படியே வருதா? இதுக்கு பதிலா 2 2 5. கவனிங்க 2 2 5, 3 2 7, 3 2 7, 4 2 9, 5 2 11, 6 2 17, 8 2 23, 10 2 45 இப்படின்னு ஒரு வாய்ப்பாடு எழுதி ஒருத்தன் வச்சுட்டான். இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிச்சா நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கன்னு சொன்னா, இப்படி தப்பா ஒருத்தன் சொல்லி கொடுத்தா அந்த ஸ்கூல் என்ன பண்ணும்? பூட்டி வச்சிடணும். ஏன்? சப்போஸ் அவன் அப்படி சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த சந்ததி என்னவாயிடும்? தப்பா படிச்சு மேல வர முடியாது அவர்களுக்கு. அப்படி அதனால அந்த ஸ்கூலை இழுத்து பூட்டி சீல் வச்சிருந்தோம். சீல் வச்சது மட்டும் இல்ல, அந்த ஸ்கூல் என்ன பண்ணுச்சுன்னு எதுல போட்டணும்? டிவில போட்டு எல்லாத்தையும் தெரியற மாதிரி பண்ணிட்டோம்னா இது தப்புன்னு யாரும் பண்ண மாட்டாங்க. சரியா? இப்ப சொல்லுங்க, சிவபெருமான் தன்னை வணங்கணும்னு சொன்னானா, தன்னை வணங்கலன்றதுக்காக அடிச்சானா, இல்ல தன்னை அவர்கள் செய்யறது தவறு, அந்த தவறுக்கு என்ன பண்ண? அப்படி சிவபெருமான் தண்டனை கொடுக்கல, குருநாதன் தண்டனை கொடுத்தார். குருவாக இருக்கக்கூடிய சிவசாரூபம் பெற்ற யார் வந்தா? சிவசாரூபம் பெற்ற நம்மளுடைய வீரபத்ரர் வந்தார். அப்போ இந்த சந்திரனை சந்திரனுக்கு அடுத்து எல்லாரும் என்ன கேக்குதுங்களா? சாமி கேக்குதுங்களா? வீடியோ தெரியல, ஐயா கேட்கலைங்க ஐயா. ஐயா எதுவும் கேட்கல சாமி. சொக்கநாதா நான் இவருக்கானே இந்த படுபாவி அவன் என்ன பண்ணுவான்னா, என்னை இப்படி டார்ச்சர் பண்ணாதான் அவனுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை
அவனுக்கு வந்து இன்னும் திரும்பவும் கட் ஆயிடுச்சா சாமி? கட் ஆயிடுச்சா அம்மா? சாமி கட் ஆயிடுச்சு சாமி, கட் ஆயிடுச்சு. ஆமா கிடைக்குதுங்கய்யா, கிடைக்குது, ஆடியோ கிடைக்குதுங்கய்யா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சாமி, கேக்குதுங்கய்யா. ஐயா இப்ப கேக்குதுங்க ஐயா. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா யாருக்காவது? கேக்குது சாமி. ஐயா பேசுறது கேக்குதுங்க, ஆடியோ கேக்குதுங்கய்யா, கேக்குது. வீடியோ வரல. வீடியோ தெரியுமே. சாமி கேக்குதுங்களா? சாமி ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க, வீடியோ மட்டும் தான் இல்ல, பேசுங்க ஐயா. கேக்குதுங்கய்யா. வாய்ஸ் கேக்குதுங்க சாமி, வீடியோ தான் வரல. சரி பரவாயில்ல முடிச்சிடலாம், நம்ம முடிச்சிடலாம். என்னன்னா நல்லா கவனிங்க. என்னன்னா இப்போ சொல்லுங்க, அயனை, அனங்கனை, அந்தகனை, சந்திரனை, வயனங்கள். கேக்கலீங்க ஐயா, ஒன்னும் கேக்கலீங்க. ஐயா மறுபடியும் பிரேக் ஆகி கேக்குது சாமி. சாமி கேக்கல, பிரேக் ஆகி வருது சாமி. எங்க அப்பன் தண்டிச்சது அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஆட்கள். சாமி ஐயா கேக்கலையா? வீடியோ மட்டும் தான் வருது. விட்டு வருது சாமி. புரிஞ்சிருச்சுங்களா? அடியன் பேசுறது கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்களா? கேக்குதுங்களா ஓரளவுக்கு? இது பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு செய்தியோட நிறைவு என்னன்னா இவர்கள்லாம் கேட்டாங்கல்ல கேள்வி, நமக்கே தோணுச்சா இல்லையா? நமக்கே என்ன தோணுச்சு? ஆமா இல்ல, இவங்க எல்லாம் ஏன் சாமி அடிச்சாரு, இவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி துன்புறுத்தினாரு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தெரியுதா? அவனுடைய ஒவ்வொரு செயலும் இந்த ஆன்மாவினுடைய வெற்றிக்கு மட்டுமே இருக்குமே தவிர அவன் ஒரு நாளும் இந்த ஆன்மாவுக்கு புறம்பா ஒரு செயலும் செய்ய மாட்டான்னு சொல்றப்போ நம்மளை எவ்வளவு அடிச்சாலும் நமக்கு என்ன தோணும்? நமக்கு என்ன அடிச்சு வழி வந்தாலும் சுவாமி எனக்கு ஜெயம் தான் நீ பண்ணிட்டு இருக்க, எனக்கு எவ்வளவு பெரிய மன வலி ஏற்படுத்தக்கூடிய வேதனைகள் தருகின்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் சாமி அயனை, அந்தகனை, அனங்கனை, சந்திரனை இவங்க எல்லாம் மாயவிடு செய்திருக்க சுவாமி. எனக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த மன வலியும் எனக்கு ஜெயம் பண்றதுக்கு தான் நீ கொடுத்திருக்கன்றத நான் மனசார ஒத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய திருவடியை இறுக பற்றுகின்ற ஆற்றல் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? 100% அவ்வளவுதான். இத கேட்ட நமக்கே இப்படி மேல் புல்லரிச்சு எங்க அப்பன் திருவடியை இனிமே விடுவனா, முதுகல் அடிச்சாலும் சரி, என் தலையவே வெட்டினாலும் சரி, என்னைய பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாலும் சரி, என்னைய முகத்தை கீழே வச்சு தரையில வச்சு தேய்ச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் எங்க அப்பன் செய்வது எனக்கு வெற்றி மட்டும்தான், எனக்கு நன்மை மட்டும்தான்னு சொல்லுகின்ற அந்த உறுதிப்பாட்டை தருகின்ற இடம் இந்த 4வது பாட்டு. அப்போ அப்பேற்பட்ட அந்த உறுதிப்பாட்டோடு அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடியும் அடியவர்கள் திருவடியும் குருநாதர் திருவடியும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி நாம சிவபெருமானை பற்றுவது சரியே. சிவபெருமானுடைய ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு அசைவும் நமக்கு என்னதான் கொடுக்குது? ஜெயத்தை கொடுக்கும். சயம் மூன்றுடைய நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ, சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ, சயமன்றோ வானவர்க்கு. நமக்கு ஜெயம்தான். நம்ம அப்பன் திருவடியை நாமெல்லாம் தப்பு பண்ண மாட்டோம், தப்பு பண்ணவங்க தான் அடிக்க போறான். தப்பு பண்ணவங்களை அடிக்கிறதே அவங்களுக்கு ஜெயம்னா, தப்பே பண்ணாம சிவனுடைய திருவடியை முழுமுதற் பொருளாக வைத்து நாம பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையதுன்னு சொல்லி இந்த அளவுல இந்த அவையை அடியை நிறைவு செய்யும் முகமாக அம்மா நிறைவு பாடல் பாடலாம். நமச்சிவாய். அம்மா பிரேமாம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா இல்ல என்ன ஆயிடுச்சு சுவாமி? இருக்காங்களா இல்லையா? சரி அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். பாடலாம். சரி அம்மா இல்ல பாடலாம். அம்மா
ஆமா புஷ்பா அம்மா பாடுங்க, பாடுங்க. புஷ்பா அம்மா அன்மியூட் பண்றாங்க. அம்மா பாடுங்க. வான்முகில் வளாது பெய்க. யாராவது பாடுங்க சுவாமி. வான்முகில் வளாது பெய்க பாடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. பொறுங்க அதை முடிச்சுக்குவோம். நம்ம அடியார்கள்ட்ட ஒரு விஷயம். அம்மா வாய்ப்பு இருக்கு சாமி, அடியன் சொல்றேன். கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க. அடியார்கள் கிட்ட பேசிட்டு நம்ம முடிச்சிடலாம். இன்றைய தினம் அடியார்கள் தாங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா எழுப்பலாம். தங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருந்தாலும் பதிவு செய்யலாம். சுவாமி ஐயா, சித்தர்கள் வழிபாடு இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஆனா வந்து நம்ம சைவத்துல இருந்துதான் அவங்க சித்தர்களா மாறினாங்கன்னு சொல்லி இருக்கிறோம் இல்லைங்க? ஆமாங்க சாமி. அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, சைவத்துலதான் இருக்காங்க அவங்க இன்னும் அதாவது நம்ம இருக்கிற சைவம் சிவபெருமான முக்தி இன்பத்திலையும் அவனோட கூடுகின்ற சைவம், கடைசி வரைக்கும் போற சைவம். பாதியில டிராப் அவுட்டும் இருக்காங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க டிராப் அவுட், ஸ்கூல் டிராப் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிராப் அவுட் ஆயிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் வரல. நம்ம ஸ்கூல்லே படிச்சு காலேஜ் இருக்கு, நம்ம முழுவதுமா வச்சிருக்கோம். பாதியிலே விட்டு அவங்க அதுவே போதும்னு சொல்லி நிக்கிறவங்க அவங்க எல்லாம். அதனால நம்ம சித்தர் வழிபாட பெரிதுமாக பேசுவதில்லை. ஏன்னா சித்தர்கள் பெற்ற சித்துக்களை தாண்டியும் சிவபெருமானுடைய திருவடி இன்பம் இருக்குன்னு நம்ம அறுதிட்டு சொல்வதனால சித்தர் வழிபாட்டை நாம் ஒரு படிநிலையா வச்சுக்கலாமே தவிர அதை கடந்து போகணுமே தவிர அதுலயே நின்று விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்றோம். ஆனா ஒருத்தர் மட்டும் 18 சித்தர்கள்லயும் இருப்பாரு, அதே போல 63 நாயன்மார்கள் இருப்பாரு. அவர் யாருன்னா திருமூலர் ஒருவர் மட்டும் 18 சித்தர்கள்லயும் இருப்பாரு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களே இருப்பாரு. அதனால அவர் ஒருத்தர் மட்டும் சித்தருக்கெல்லாம் முக்திங்கிறது இருக்காதுங்களா ஐயா? இல்ல, முக்தின்றது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அஷ்டமா சித்தி பெறுவதே முக்தின்னு நினைச்சு உட்காந்துக்கிறாங்க. அவங்கதான் சித்தர்கள். அதுக்கு மேல இருக்கு. இப்போ ஸ்கூல்ல 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போனாலும் ஒரு வேலை இருக்கு, நீங்க காலேஜ் முடிச்சாலும் வேலை இருக்கு, டிகிரி முடிச்சாலும் வேலை இருக்கு, மாஸ்டர் முடிச்சாலும் வேலை இருக்கு, பிஹெச்டி முடிச்சாலும் வேலை இருக்கு. நாம பிஹெச்டி வரைக்கும் வர்றோம், அவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு எனக்கு அந்த டிகிரி வச்சு நான் அதை பாத்துக்கிறேன் வேலைக்குன்னு போறாங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய ஸ்கூல் தான், எல்லாம் ஒரே பள்ளி தான், எல்லாம் ஒரே ஆரிஜின் தான். ஆனா அவர்கள் போதும்னு நினைச்சுக்கிறாங்க. நாம எங்க போறோம்? சிவபெருமானுடைய திருவடி அடைவது வரைக்கும் நமக்கு நாம சித்தி பெறுவது மட்டும் நம்மளுடைய நோக்கம் இல்ல. நீங்க சாலோபத்துக்குள்ள போனாலே உங்களுக்கு சித்தி வந்துடும், அஷ்டமா சித்திகள் வந்துடும். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது மாயை. இதெல்லாம் தூக்கி விட்டோம். அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோன்னு அர்த்தம். அதை பயன்படுத்தாம அதை அப்படியே தள்ளி விட்டு நான் அப்படியே அதுக்கு அடுத்த நிலைக்கு போறேன், நான் சாலோபத்துக்கு அடுத்து சாமீபம் போறேன், சாரூபம் போறேன், சாயுஜ்யம் போறேன், என்ன உயர்ந்து போவதுதான் நம்முடைய நோக்கமே. புரிஞ்சுதுங்களாமா? ஐயா, அம்பாசமுத்திரம் ஊர்ல பாவநாசத்துல சிவன் கோவில்ல தான் ஐயா பௌர்ணமி அன்னைக்கு தவிர சித்தர் வழிபாட்டுல பூஜை பண்ணுவாங்க ஐயா, அபிஷேகம் பண்ணுவாங்க. அது இப்பவும் நடக்குது. ஆமா, நாராயண பீடம் வச்சு சித்தர், அகஸ்தியருக்கு சித்தர், அந்த சித்தருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணும். நம்ம சிவனுக்கு முடிச்சுட்டு வந்தோடனே பண்ணுவாங்க ஐயா. ஆமா, அதாவது சிவனடியார்கள், அதாவது என்னன்னா சுவாமி, சித்தர்களை நாம குருநாதர்களை வழிபாடு செய்யலாம். ஆனா அவர்கள் அங்கேயே நின்றுட்டாங்க. இப்ப 3ஆம் கிளாஸ் டீச்சரை பார்த்தா நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு 3ஆம் கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கோம், அங்கேயே நம்ம மியூட் பண்ணிக்கலாம். நம்ம 3ஆம் கிளாஸ் யாராவது அன்மியூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப இறைச்சலா இருக்கு. மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. மியூட் பண்ணிக்கோங்க சார், மியூட் பண்ணிக்க. அப்போ இப்ப நம்ம 3ஆம் கிளாஸ் படிச்ச டீச்சர் இருக்காங்க, அவங்க வர்றாங்க, அவங்க என்ன பண்ணணும்? நம்ம அவங்க திருவடியில வீழ்வமா விழ மாட்டோமா? அவங்களுக்கும் மரியாதை உண்டு. ஆனா அவங்க டீச்சர் ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்ம 3ஆம் கிளாஸ்லயே உட்கார்றது நல்லதா? இல்லை. அதனால அவர்களை நாம போற்றுதலுக்குரியவர்கள் தான். அவங்களை நாம வெறுக்க மாட்டோம், எல்லாரும் போற்றுதலுக்குரியவங்க தான். ஆனா அந்த படிநிலையும் தாண்டி நம்ம போறோம். அதனால அது அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை. வேற ஏதாவது கேள்விகள்?
நன்றிங்க ஐயா ஐயா, சிவாய நன்றிங்க ஐயா. சிவாய். ஐயா அடி இந்த படிநிலையெல்லாம் நமக்கு புரிஞ்சாதாங்கய்யா மேல்நிலை நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம இந்த கீழே இருந்து போனாதானே இதெல்லாம் நம்ம வணங்கும் போதும் அதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதாங்க நம்ம சிவனை பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகாட்டி மாதிரி இருக்கும். அப்படி இருக்குங்களா ஐயா? ஆமா அது ஆமா ஆமா அதுக்காக கரெக்டுங்களா ஐயா? அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அவங்கள வந்து நீங்க வழிபாடு செய்ய வேணாம், அவர்களுடைய வழிகள்ல போக வேணாம்னு சொல்லல. அவர்களுடைய எண்ணம் என்னன்னா சித்துக்கள் பெறுவதுதான். சித்திகள் அஷ்டமா சித்திகளை பெற்றதுனால அவர்கள் சித்தர்கள்னு சொல்றோம். ஆனா சித்தர்கள்லயே நிறைய சித்தர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த சித்தியெல்லாம் உதறி விட்டுட்டு அவங்க மேலையும் போயிருக்காங்க. அதுக்கு மேலையும் 18 சித்தர்கள்ல நிறைய சித்தர்கள் அதெல்லாம் உதறி விட்டு அவங்க மேலையும் போயிருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த நிலையில நிக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா சாமி? நான் படிச்சுதான் வரணும், அது ஒண்ணும் தப்பு இல்ல. அது வழியா தான் போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, நாயன்மார்களுடைய வழி போறதுனால நமக்கு வந்து இன்னும் சுலபமா இருக்கும்னு தான் சொல்ல வரும். அதுல வந்து ரசவாதம் நீங்க அந்த சொல்றது எல்லாமே எளிமையா இருக்குங்க. எதையுமே வேணா டைரக்டா நம்ம வந்து சிவனை பிடிச்சிட்டோம்னா வேற எதுவுமே எதுக்கும் சிந்தனை போகாது. நமக்கு அவன் ஒரு இதுதான் கதி அப்படின்ட்டு நம்ம அவனுடைய இதுல போயிடணும். அந்த இதுதான் நல்லா இருக்குங்க. சிறப்பு சிறப்பு. ஐயா சித்தர் நடராஜன் வேற ஐயா, சித்தர் வேற குரு வேறயா? அது ஆமாங்க புரியலையே சாமி. எனக்கு. ஆமா 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 ஆமா. சித்தர்கள் வந்து சொல்லி தர்றது என்னன்னா, அஷ்டமா சித்திகளை சொல்லி தருகின்ற குருநாதர்கள் தான் சித்தர்கள். அதையும் தாண்டி சிவனுடைய சாலோபம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம் சொல்லக்கூடிய சிவனோடு ஒண்ணு சேரக்கூடிய அளவுக்கு நமக்கு சொல்லித்தர வந்து மற்ற நிறைய குருநாதர்கள் இருக்காங்க படிநிலையில. நீங்க வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஏகப்பட்ட குருநாதர்கள் இருக்காங்க இல்லையா. 1ஆம் வகுப்பு ஒரு குருநாதர், 2ஆம், அது மாதிரி நிறைய குருநாதர். சித்தர்களும் ஒரு குருநாதர், அவர்கள் முடிந்த முடிவு அல்ல. அதுதான் சொல்லுவோம். எல்லாரையும் கும்பலாங்கய்யா, ஆனா சிவத்தை ஹெட் மாஸ்டரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானுங்கய்யா? அப்படி இல்ல, எல்லாரும் போற்றுதலுக்குரியவர்கள், சிவமே வழிபடுதலுக்குரியது அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் போற்றுதலுக்குரியவர்கள். இல்ல இல்ல எல்லாரையும் சிவனடியாரா நினைச்சு நம்ம வணங்கலாம். எல்லாரையும் சிவனடியாரா. அது உண்மை. எல்லாரும் சிவனடியார்கள் நினைக்கும் போது எல்லாத்தையும் சிவமா பாக்குறதுக்கு பேர் தானே ஞானமே. இவன் வேற அவ வேற நினைச்சிட்டாலே ஞானம் இல்ல. அது ஒரு ஸ்டேஜ். ஆனா இப்ப இந்த ஸ்டேஜ்ல புரியுதுங்களா உங்களுக்கு, சிவத்தோடு அவர்களை ஒப்பிடணுமே தவிர இவர்களை கொண்டு போய் சிவத்தோட சேர்த்தக்கூடாது. புரியுதுங்களா? நான் மகேஷ் ஐயாவையோ, நான் மதிலா அம்மாவையோ, நான் சுதா அம்மாவையோ, செல்வி அம்மாவையோ, பிரேமா அம்மாவையோ நான் சிவமா பார்க்கலாம். புரியுதுங்களா? சிவமா பார்க்கலாம். ஆனா நான் போயிட்டு சிவபெருமான போயிட்டு யாரா பார்க்க கூடாது, மகேஷ் ஐயாவையோ மதிலா அம்மாவையோ பார்க்க கூடாது. புரியுதுங்களா? அப்படி பார்க்க கூடாது. அதுதான் சொல்றேன். நீங்க குருநாதரா அவங்க எல்லாரையும் சிவமா நினைச்ச வழிபாடு சொன்னா சிவத்தை எல்லாருக்குள்ளயும் விதைக்கலாம், அப்படியே விரிக்கலாம், சிவத்தை விரிக்கலாம். புரியுதுங்களா? ஆனா இங்க இருக்கிறத கொண்டு போய் அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, குவிக்க கூடாது. அதுதான் முக்கியம். அது கொஞ்சம் அந்த தெளிவு கொஞ்சம் இருந்ததுன்னா மயங்க மாட்டோம் நம்ம. நல்லது நல்லது நல்லது. அருமை அருமை. ஐயா நடராஜன் சுவாமி ஏதோ கேட்டாங்க அம்மா. ஐயா ஐயா சிவாய நம்ம திருவடி வணக்கம் ஐயா. சில அலுவல்கள் காரணத்தினால 2-3 வகுப்பு அட்டன் பண்ண முடியலைங்க, மன்னிக்கணும். கொஞ்சம் பொறுப்புகள் வெளியில இருந்து வந்துருச்சுங்க, அது செய்ய வேண்டிய காரணத்தினால போயிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க, அது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தாங்க ரைஸ் பண்ண ஹேண்ட. ஒரு 3:30 மணிக்கு எகெயின் கனவு தானுங்க. நான் வந்து அப்படியே இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியில நிக்கிறேங்க. இந்த எல்லாமே வந்து லிங்க ரூபமா தெரியுதுங்க. கிரகங்களுடைய சுழற்சி பூராமே வந்து லிங்க ரூபமா தெரியுதுங்க. நான் அதை பார்த்து அது அந்த அந்த காட்சியை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அவ்வளவுதாங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அது அப்படியே அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கலைங்க. அப்புறம் பதில் போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் திருமுறை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க. அது என்னன்னு தெரியலைங்க. அது எல்லாமே வந்து லிங்க ரூபமா தெரியுதுங்க. அதாவது கிரகங்களுடைய சுழற்சி வந்து லிங்க ரூபமா தெரியுது. நான் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதாவது கனவுல பெருமான் வர்றாருனாலே நம்மளுடைய ஆன்மா வந்து அது அவனுடைய அடுத்த படிநிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். அடிக்கடி கனவுல அடியனுக்கெல்லாம் ஒரு நாளும் நானும் கண்ணை மூடிட்டு கனவுலையாவது வரணும்னு பார்த்தா நாய் துரத்துற மாதிரி, யாரோ மாடியில இருந்து தள்ளி விடுற மாதிரி,
இந்த மாதிரி கனவு தான் வருமே தவிர எங்க அப்பா கனவுல ஆனா சில சமயம் வந்திருக்கான், என்னைக்கோ ஒரு நாள் வந்திருக்கான். அது வந்து அடியனுக்கு உத்தரவு இல்லை, அதனால சொல்றதுக்கு உத்தரவு இல்லை. மற்றபடி அடியார்கள் கிட்ட வந்து அவன் வந்து கனவுலதான் 63 நாயன்மார்கள்ல மேக்சிமம் எல்லாத்துக்கும் கனவுலதான் வந்திருக்கான். கனவுன்ற அந்த சாதனத்தை பயன்படுத்தி இறைவன் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் அது. அது ரொம்ப பேர் பெற்றவர்களுக்கே அமையும். ஐயாவோட படிநிலை மிகச்சிறப்பாக இருக்கு. ஐயா வணக்கம். அமர்வு பற்றி யாவரேனும் ஐயா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுங்க ஐயா. சாமி சொல்லுங்க சாமி. ஐயா இது நம்ம வணங்கிக்கிறேன். குழைத்த பத்து என்ற பாடல்ல நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோர் இதற்கு நாயகமே, இது அந்த இடத்துல வந்து இருவினை ஒப்பு சொன்னீங்க. அவன் எது செய்தாலும் அதுல நன்மை தான் இருக்கும் அப்படின்னீங்க. அத இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நடத்தின வகுப்புல பிரம்மா அவங்க அதுக்கப்புறம் வழக்கம் எல்லாரையும் நீங்க அதை செய்த அனைத்துமே வந்து நன்மையாக தான் இருந்தது. அந்த இடமும் இந்த இடமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே பாதையா இருந்ததுங்க ஐயா. சொல்லணும்னு அடியல் செய்த தவம் 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 சாமி. நாம மாத்தி பேச குழந்தைவேல் ஐயா சுவாமி. ஐயா குழந்தைவேல் ஐயா சுவாமி. ஐயா இன்னைக்கு இந்த வகுப்பு கேட்டோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்ததுங்க ஐயா. நம்ம அம்மானையில வந்து சந்திரனை பேத்தலை தக்கந்தன் வேள்வியினில் இந்திரனின் தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த செந்தார் பொழில் புடைசேல் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கான அம்மானாய் ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டை நினைக்கும் போது அப்படியே அந்த வீரபத்திர அப்படியே அங்க ஆடுற விளையாட்டு அப்படியே கண்ணுக்கு முன்னால் நிக்குதுங்க. ஆனா சந்திரனுக்கு மட்டும் ஏன் அந்த தலையில இடம் கிடைச்சது அப்படின்னா, சந்திரனை மட்டும் காலில் போட்டு தேய்க்கிறாருங்க. அவர் திருவடி சம்பந்தப்பட்டதுனால வந்து சந்திரனுக்கு வந்து முடியல இடம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். இல்ல சாமி, அது கரெக்ட் தான். சந்திரன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அந்த தக்ஷனுடைய சாபத்துல வந்து யாரும் சேராதனால இறைவனோட திருவடியில வீழ்ந்தான். அதனால அவனுக்கு வந்து அவனுடைய மதிய தலையில சூடி அவர் சுவாமி பண்ணாரு. அருமையான ஒரு புரிதல் சுவாமி, அருமையான புரிதல். நமச்சிவாய். அதே மாதிரி சாபம் முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தென்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தா என்று அபிதாயிடும் நம்பவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மே தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் தெரியவரேங்கிற பாட்டும் இந்த இதுக்கு பொருந்தும் அப்படின்னு. மகிழ்ச்சி 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 சுவாமி. அருமை அருமை அருமைங்கய்யா அருமைங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. நாம் செய்த பெரிய தவம் நினைக்கிறேன். உண்மையிலேயே இன்றைய தினம் வந்து அடியார்களுக்கு பெருமான் மீது ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த இந்த விஷயத்தோட அடியர் வந்து உங்க எல்லாருடைய திருவடியும் வணங்கி மகிழ்கின்றேன். புஷ்பம்மா ஆரி தடந்தோல் பாடி நிறைவு செய்யலாம் சுவாமி. புஷ்பம்மா பாடுறேங்க சிவா. அடியன் பாடுறேங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனில்வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனியே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி. வெற்றிவேல் கந்தனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வேல்முருகப் பெருமானுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவாய நம. மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா இது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. அனைத்து அடியார் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க சுவாமி.